ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மண்டே மார்னிங் கொத்தவரங்காய் கத்திரிக்காயெல்லாம் போட்டு காரக்குழம்பு செய்ய ரெடி பண்ணிட்டேன். நேற்று மீன் குழம்பு மீதமும் ஆயிடுச்சு, ரசமும் இருக்குது. மீன் குழம்பு வந்து இட்லிக்கு வச்சுக்கலாம் அப்படின்ட்டு வச்சுருக்கேன். சாதம் வந்து வடிக்க ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. நேற்று நிறைய பிரண்டை வாங்கிட்டு வந்துட்டாங்க எங்கள் வீட்டில். அதனால் பிரண்டை துவையல் ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா மொத்தமாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். அதை ஒரு வீக் வச்சு சாப்பிட்டுக்கலாம். அந்த மாதிரி நம்ம செய்யணும். நல்லெண்ணெய் ஊற்றியே எல்லாம் செய்யணும். ஆல்ரெடி பிரண்டை துவையல் பற்றி வீடியோ போட்டிருக்கேன். மாவும் இட்லி மாவு வெளியில் எடுத்து வச்சுருக்கேன். அது கூலிங் போனதுக்கப்புறம் இட்லி ஊற்றி வைக்கணும். சாதம் வடித்த உடனே நான் காக்காவுக்கு தான் வைப்பேன். நேற்று நிறைய இலை மீதம் இருந்ததுனால இலையில் வச்சு காக்காவுக்கு சாதம் வச்சுட்டேன். அவங்களும் சாப்பிட வந்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பொரியல் செய்கிற வேலையை பார்க்கணும். அதாவது கோஸ் நறுக்கி வச்சதை பொரியல் ரெடி பண்ணிட்டோம்னா வேலை இன்றைக்கி காலையில் வேலை முடிஞ்சது. இட்லிக்கு மேட்சிங்காக நேற்று மீன் குழம்பு கொஞ்சம் மீதம் இருந்ததுனால அதை வச்சு நானே ஹஸ்பண்டும் சாப்பிட்டுக்க ரெடி பண்ணி வச்சிட்டேன். இன்றைக்கி காலையில் இவ்வளோ வேலை முடிச்சாச்சு. ஆனால் பாத்திரம் கழுவி எடுக்க சிங்கை பார்த்தா தான் தலையே சுற்றுது.